வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சின்ன கதை கேட்க போறோம். ஆனா இது சாதாரண கதை இல்ல. தலைமை பண்பு, டீம் ஒர்க் இதெல்லாம் பத்தி ரொம்ப ஆழமா சொல்ல போற ஒரு கதை. இதுல வர்ற ரெண்டு கூட்டாளிகள் நமக்கு ஒரு சூப்பரான பாடத்தை கத்துக் கொடுக்க போறாங்க. சரி வாங்க, ரொம்ப நேரம் பேச வேண்டாம். நேரடியா கதைக்குள்ளேயே போயிடலாம். யார் அந்த ஹீரோஸ்னு பாப்போமா? கதை நடக்கிற இடம் ஆப்பிரிக்காவோட அந்த பரந்த சவன்னா காடு. அங்க ரெண்டு மகா சக்தி வாய்ந்த விலங்குகள் இருந்துச்சு. ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இயற்கையாவே ஒன்னா சேராத அந்த ரெண்டு விலங்குகளும் ஒரு விசித்திரமான கூட்டணியிலே இருந்துச்சு. அவங்கள மீட் பண்ணுங்க. இவர்தான் கோடா. பார்க்கவே அவ்வளவு கம்பீரமான ஒரு சிங்கம். ஆ, இவரு ராஜா. பாயறதுல இவரை அடிச்சுக்க ஆளே இல்ல. அப்படி ஒரு புலி. ரெண்டு பேருமே பயங்கர பலசாலிங்க தான். ஆனா ஒருத்தரோட பலம் ஒரு வகைனா இன்னொருத்தரோட பலம் முற்றிலும் வேற மாதிரி. உங்களுக்கே தெரியும், பொதுவா சிங்கமும் புலியும் ஒன்னா இருக்காது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு கூட்டணியா இருந்தாங்க, அதுக்கு ரெண்டே காரணம்தான். ஒன்னு, ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருந்த பரஸ்பரம் மரியாதை. ரெண்டாவது, ரெண்டு பேரும் ஒரே இடத்த தங்களோட வீடா நினைச்சுக்கிட்டது. இதுதான் அவங்களோட நட்புக்கு அஸ்திவாரமா இருந்துச்சு. சரி, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ அவங்களோட இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய சோதனை வருது. ஒரு பயங்கரமான நெருப்புச் சோதனை. என்னாச்சுன்னு பார்க்கலாமா? ஒரு நாள் மத்தியான நேரம் திடீர்னு காட்டுல தீ பத்திக்கிடுச்சு. சும்மா சாதாரண தீ இல்ல, மழன்னு காட்டு மொத்தம் பரவுது. வேகமா பரவுன அந்த தீ கரெக்டா அந்த காட்டுல இருந்த ஒரே ஒரு நீர்நிலைய நோக்கி வருது. இப்போ எல்லா விலங்குகளோட உயிருக்கும் பெரிய ஆபத்து. இதுல ரொம்ப பாவம் யாருன்னா, அங்கிருந்த சின்ன சின்ன குட்டி விலங்குகள் தான். பயத்துல என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே மாட்டிக்கிச்சுங்க. நிலைமை நிஜமாவே ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நம்ம கோடாவோடையும் ராஜாவோடையும் கூட்டணி எவ்வளவு பவர்ஃபுல்னு வெளியே தெரிய வருது. அவங்க எப்படி சேர்ந்து இந்த பிரச்சனைய சமாளிச்சாங்கன்னு பாருங்க. அந்த நேரத்துல சிங்கம் தனியா, புலி தனியா யோசிக்கவே இல்ல. ரெண்டும் ஒரே டீமா, ஒரே சக்தியா களத்துல இறங்குச்சு. தங்களோட திறமைகளை எல்லாம் ஒன்னா சேர்த்துட்டாங்க. இங்கதான் நீங்க கவனிக்கணும், அவங்களோட பிளான் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்னு. கோடா சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, அதோட இடி மாறி கர்ஜனைய வச்சு, இந்த வழியா போங்க, இதுதான் சேஃப் அப்படின்னு எல்லா விலங்குகளுக்கும் சிக்னல் கொடுத்துச்சு. அதே டைம்ல ராஜா புலி அதோட வேகத்தை பயன்படுத்தி புதர்களுக்குள்ள எல்லாம் புகுந்து பயந்து போய் ஒழிஞ்சிருந்த குட்டி விலங்குகள் எல்லாம் நெருப்பிலிருந்து பத்திரமா வெளியே கூட்டிட்டு வந்துச்சு. இந்த பெரிய ஆபத்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த கதை நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. உண்மையான வலிமைனா என்ன, அதுக்கான அர்த்தத்தையே மாத்தி சொல்லுது. சாயங்காலம் ஆனதும் தீ கொஞ்சம் கொஞ்சமா அணைய ஆரம்பிச்சது. ராத்திரி நேரத்துல பார்த்தா எல்லா விலங்குகளும் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம பாதுகாப்பா ஒன்னா நிக்குது. அவங்க ரெண்டு பேரோட கூட்டு முயற்சி அந்த மொத்த காட்டையுமே காப்பாத்திருச்சு. சோ இதுலேந்து நமக்கு என்ன தெரியுது? உண்மையான பலம்ங்கிறது நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா, நான் தான் பெரிய ஆளுன்னு தனியா நிக்கறதில்ல இல்ல. எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து பாதுகாக்கறதுல தான் இருக்கு. இதுதான் இந்த கதையோட மையக்கருத்தே. அப்போ இந்த சிங்கமும் புலியும் நமக்கு ஒரு பெரிய கேள்வியா விட்டுட்டு போகுது இல்லையா? உண்மையான பலம்ங்கிறது ஒரு தனி நபரோட சக்தியில இருக்கா, இல்ல ஒரு கூட்டத்தோட பாதுகாப்புல இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?